பெரியார் பல்கலைக்கழகம் இது டெல்லியை பத்தி பேசணும் நாடாளுமன்றத்தில். இங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கார் ஆளுநர். பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் மேல பல வழக்குகள் ஜெகநாதன் மேல போட்டிருக்கு. வழக்குகள் போட்டு பிணையில வந்திருக்கார். தமிழ்நாடு அரசை எதையும் ஆலோசனை கேட்காமல் கலந்தோசிக்காமல் அவருக்கு மீண்டும் அவருடைய பணியை நீடித்து கொடுத்திருக்கிறார். இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. தமிழ்நாட்டுடைய அதிகாரத்தில் ஏகபோக மக்கள் பெருவாரியான மக்கள் வாக்களித்து ஒரு நிலையான ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். ஆட்சிக்கும் மதிப்பளிக்காமல் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மதிப்பளிக்காமல் ஆளுநர் ரவி அவர்கள் இப்படிப்பட்ட ஜனநாயகத்திற்கு எதிரான போக்கை கடைபிடிப்பதை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் மிகவும் கண்டித்திருக்கிறார்கள். அதே போன்று இன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் இல்லாமல் அங்கே பட்டமளிப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஆளுநருக்கு அழகல்ல. அரசியலமைப்பு சட்டத்தை தொடர்ந்து சிதைக்க வேண்டாம். ஏற்கனவே இந்திய தேச மக்கள் உங்களுக்கு குட்டு வைத்திருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் அவை தவறை செய்யக்கூடாது. இந்த தவறுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட செயலை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.